praise. Hallelujah. சத்தம் கேட்கலையே? Hallelujah. எல்லாம் சத்தமா இந்த பக்கம் Hallelujah. எத்தனை பேர் இங்க இருக்கிறவங்க சொல்ல முடியும் கர்த்தர் எனக்கு உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார் என்று? 10, 15, 25, 35 நல்லா திரும்ப நல்லா என்ன கேள்வி புரியலையான்னு தெரியல. எத்தனை பேருக்கு என் ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருந்திருக்கிறார்? கையை உயர்த்தி நல்ல ஒரு ஆமென் அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு நன்றியை சொல்லுங்க பாப்போம். நான் வணங்குகிற ஆண்டவர் உண்மையுள்ள ஆண்டவர், அவர் நீதி செய்கிற ஆண்டவர், அவர் நன்மை செய்கிற ஆண்டவர், அவர் அற்புதங்கள் செய்கிற ஆண்டவர். ஆமென் சொல்றவங்களுக்கு மாத்திரம் அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஓ, அவர் அற்புதங்களின் தேவன், நன்மைகளின் தேவன், உயர்வுகளின் தேவன், ஓ அசாத்தியங்களின் தேவன், எனக்காக உதவி செய்யும் தேவன். ஐயோ, வாயை திறந்து நல்ல நம்பிக்கையோட விசுவாசத்தோட சொல்லுங்க, அவர் எனக்கு சகாயம் செய்கிறவர், அவர் எனக்கு நீதி செய்கிறவர், என்னை சுகப்படுத்துகிறவர், எனக்காக யாவையும் நன்மைக்கு ஏதுவாக சமாதானத்துக்கு ஏதுவாக செய்து முடிக்கிறவர். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. நல்லா கேளுங்க. பாஸ்டர் சொன்னாரு ஊழியக்காரங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாரா? நல்லா கேளுங்க. உங்களுக்கு 2 பிரச்சனைனா ஊழியருக்கு 2000 பிரச்சனை. ஏன் போற இடத்துல எல்லாம் பாஸ்டர் அந்த பிரச்சனை பாஸ்டர், இந்த பிரச்சனை பாஸ்டர், இங்க பிரச்சனை பாஸ்டர், சந்தில பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, ஏறினா பிரச்சனை, இறங்க பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் யார் மேல போடுறோம்? ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஆனா நல்லா கேளுங்க, இங்க வந்து நிற்கும் பொழுது தேவ கிருபை அதை எல்லாம் பாருங்க. சில நேரத்தில் எல்லாத்தையும் கேட்டு கேட்டு நமக்கே மனசப்பா என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு ஆயிரும். ஆனா வந்து நின்று உங்க முகத்தை பார்க்கும்போது, ஆண்டவரே ஒரு அற்புதத்தை இந்த முகங்களுக்கு செய்யுங்க ஆண்டவரே, ஒரு உதவியை இந்த முகங்களுக்கு செய்யுங்க ஆண்டவரேன்னு ஊழியருடைய உருவம் மாறிடும். ஆமென். நல்லா கேளுங்க, எங்களுக்குள்ளா இருக்கிற அவருக்கு தான் மரியாதை, எங்களுக்கு மரியாதை இல்லை. ஆமென். இந்த கணங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென். கழுதைக்கு மேல அவர் உட்கார்ந்ததுனால கழுதைக்கு பெரிய பெருமை. ஆமென். இன்றைக்கு இந்த உயர்வுகள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம், எல்லா மீட்டிங்லயும் சொல்லுவேன். என்னது? அவர் தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்தி அழகு பார்க்கிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்ல முடியும்? அவர் ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறார், பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமான பாத்திரங்களை தெரிந்து கொள்கிறார். என்றைக்கு உலகம் உங்களை நிராகரிக்கிறதோ அன்றைக்கே பரலோகம் உங்களை அங்கீகரிக்கிறதா இருக்கிறது. என்றைக்கு மனிதர்கள் உங்களை அழிக்க நினைக்கிறார்களோ அன்றைக்கு பரலோகம் உங்களுக்காக 1000 கதவுகளை திறந்து உங்களை உறுதிப்படுத்தி உயர்த்தி வைக்கும். நம்புறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. சொல்லுங்க ஆமென். பாருங்க, எனக்கு ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து போறதுக்கே 3/4 மணி நேரம் ஆயிடும். ஆனா எனக்கு கொடுத்த நேரமே 3/4 மணி நேரம் தான். கர்த்தர் நல்லவர். ஆனா உங்க பாஸ்டர் வந்து நான் போன்ல பேசும்போது சொன்னாரு, இது ஒரு இன்ட்ரோடக்ஷன் மீட்டிங் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால ஒரு இன்ட்ரோடக்ஷன் மீட்டிங் தான் இன்னைக்கு இருக்க போகுது. ஆனா வருங்காலத்துல நம்ம பெரிய கூட்டங்களை செய்வோம். ஆண்டவரே, பாதி பேர் தான் ஆமென்னு சொல்றாங்க. ஆண்டவரே, வருங்காலத்திலே சிறிய கூட்டம் பெரிய கூட்டங்களை நடத்தும். ஆமென். இன்னும் பாதி பேருக்கு புரியலன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். நல்லா கேளுங்க. நாங்கள் பாடல்கள் எழுதுகிறதெல்லாம் நிர்ணயித்து இன்றைக்கு நான் வந்து கிருபையை குறித்து பாட்டு எழுத போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் போய் எழுதுறது இல்ல. வாழ்க்கையிலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கும் பாடங்களும் ஆண்டவர் நடத்தும் வழிகளையும் பாடல்களாக மாற்றுகிறோம். ரொம்ப உதாரணமா ரொம்ப எக்ஸாம்பிளா சொல்லணும்னா, எங்கள் ஜெபங்கள் பாடல்களாக மாறுகிறது. ஆமென். ரொம்ப சிம்பிள் பாட்டு. ஐயோ பயங்கரமா 40 நாள் உபவாசம் இருந்து தண்ணிக்குள்ள 25 நாள் இருக்கணும் போல, அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. அப்படிலாம் யாருன்னா சொன்னாங்க போய், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. தேவ பிரசன்னத்துல போய் உட்கார்ந்து, ஆண்டவரே சிம்பிளா என்னது, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. என்னதுங்க அது? தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்து கிராட்டிடியூட். ஆண்டவரே, நான் இதுவரைக்கும் கண்ட நன்மைகள், நான் இதுவரைக்கும் பார்த்த உயர்வுகள் எல்லாம் நீர் எனக்கு ஈந்துகிற தயவா இருக்கிறது. ஆண்டவரே, எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும், இந்த வருஷம் துவங்கி இதுவரைக்கும் நடத்தினது அவர் தயவு, இதுவரைக்கும் உன்னை தாங்கி சுமந்தது அவருடைய கிருபை, அவர் ஈந்துகிற எல்லா கிஃப்ட். ஆமென். நல்லா கேளுங்க. ஈவு என்றால் என்ன சொல்லுங்களேன். ஈவுனா என்னங்க? ஈவுனா என்ன? கிஃப்ட்டுங்க. இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? கிஃப்ட். யாரா உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தா பிடிக்குமா? சொல்லுங்களேன். அந்த கிஃப்ட்டை உங்களுக்கு சர்ப்ரைஸா கொடுத்தா பிடிக்குமா, இல்ல மூடி வச்சு
அப்படி நல்லா நல்லா டெக்கரேட் பண்ணி அப்படி கொடுத்தா பிடிக்குமா? ஓகே, உனக்கு ஒரு gift இதுதான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா பிடிக்குமா? என்னது? சர்ப்ரைஸுங்க. அதுதான் வசனம் சொல்லுது, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மள சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அவருடைய தயவு நம்மள சர்ப்ரைஸ் பண்ணுது. ஆமென். சொல்லுங்க. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும். சத்தத்தை உயர்த்தி எல்லாரும். நீரீந்தும். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை சுமந்தீரே, இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம். சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி. நான் பார்க்கும் உயர்வு. நான் கண்ட மேன்மைகள் உம் கரத்தின் ஈவு, நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீரீந்தும் தயவு. ஆமென். ஒவ்வொரு நாளும் நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் அவர் எனக்காய் தரும் தயவாய் இருக்கிறது. ஆமென். நல்லா கேளுங்க. நெகேமியாவுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய டாஸ்க் கொடுத்தார். நீ போய் என்னப்பா பண்ணணும்? அலங்கத்தை கட்டி எழுப்பணும்பா. அவரும் போனாரு, அலங்கத்தை கட்டி எழுப்பினார். எல்லாம் நடந்தது. நல்லா கேளுங்க. எத்தனை பேருக்கு அற்புதங்கள் என்றால் ரொம்ப பிடிக்கும்? இப்படி கேட்கிறேன், எத்தனை பேர் அற்புதத்திற்காக ஜெபிக்கிறீங்க? 4 ஆமென் தான் வந்திருக்கு, 4 ஜெபம் தான் இருக்கு போல. மிச்ச பேர்லாம் செட்டில்டு என்ன லைஃப்ல? அம்மா திரும்ப கேட்குறேன், நல்லா கேளுங்க. எனக்கு சத்தம்னா ரொம்ப பிடிக்கும். நான் உள்ள வரும்போது அவ்வளோ சத்தமாக ஆராதிச்சிங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் இருக்க போகிறது இன்னும் ஒரு 40 நிமிஷம், அவ்வளவுதான். உங்கள் சத்தத்தெல்லாம் எனக்கு கொடுத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். சரியா? திரும்ப கேட்குறேன், எத்தனை பேருக்கு ஜெபங்கள் இருக்கிறது சொல்லுங்க பாப்பா. ஆமென். நல்லா கேளுங்க. அற்புதங்கள் என்றால் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெபம் எல்லாருக்கும் இருக்குது, தேவை எல்லாருக்கும் இருக்குது. தேவை இல்லாத மனிதரே இல்லை, ஜெபம் இல்லாத மனிதரும் இல்லை. ஆமென். அப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் ஜெபிக்கும் ஜெபத்திற்கும் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் காரியத்திற்கும் என் ஆண்டவர் அப்படியே 1% மேலே இல்லை, 1% கீழே இல்லை. நீங்க என்ன ஜெபிச்சீங்களோ அது அப்படியே ஆண்டவர் செஞ்சிட்டார். அற்புதமா? இந்த பக்கம் அற்புதமா? ஆட கையை உயர்த்தி சொல்லுங்க, அற்புதமா? நான் சொல்றேன் அது அற்புதம் இல்ல. என்ன பாஸ்டர் இவ்வளோ உற்சாகமா உயர்த்தி டப்புன்னு போட்டீங்களே கீழே? அது அற்புதம் இல்லம்மா. நல்லா கேளுங்க. கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு பாருங்க, நல்லா கேளுங்க. ரொம்ப சின்னதா யோசிச்சு, ஆண்டவரே ரொம்ப நான் கஷ்டத்துல இருக்கேன், அதனால வாரத்துல ஒரு பிரியாணி தாங்க ஆண்டவரே, அதுவும் மட்டன் பிரியாணியா இருந்தா ரொம்ப சோத்திரம் ஆண்டவரே. இப்படிதாங்க நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதை மட்டும் செஞ்சிருங்க ஆண்டவரே, போதாப்பா. எங்க நீங்க ஜெபிக்கிறத நல்லா கேளுங்க. என் குருவி மூளை, என்ன மூளை? என் குருவி மூளை என் சூழ்நிலையை பார்க்குது. இந்த சூழ்நிலைக்கு இந்த காரியம் ஒரு நன்மை செய்யும்னு சொல்லி ஜெபிக்குது. ஜெபிக்குதா சொல்லுங்களேன்? ஜெபிக்கிறான். அந்த நல்ல கேளுங்க. என் குருவி மூளை என் சூழ்நிலையை பார்த்து இது அற்புதம் செய்யும் நினைக்கிறத என் ஆண்டவர் அப்படியே செஞ்சிட்டா என் ஆண்டவருக்கு என்னங்க ஸ்பெஷல் இருக்குது? புரியுதா இல்லையாங்க? If God is hearing your prayer and doing it exactly the way you prayed, then what is so special about God? கர்த்தருக்கு என்னங்க ஸ்பெஷல் இருக்குது? அப்ப பாருங்க, வசனம் சொல்லுது எபேசியர் 3:20 என்ன சொல்றாரு? நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் வெறும் அதிகமா இல்ல. வசனத்தை நல்லா பார்க்கணும். என்ன சொல்றாரு? மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமை. நல்லா கேளுங்க. எத்தனை பேர் ஜெபங்கள் இருக்கிறது என்று சொன்னீர்களோ, எல்லா ஜெபங்களுக்கும் மேலாக செய்ய என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். யார் விசுவாசிக்கிறார்களோ, யார் எதிர்பார்க்கிறார்களோ, ஆண்டவரே இதுதான் என் ஜெபம், ஆனால் அதற்கு மேலாக நீங்க செய்யுங்க ஆண்டவரே. ஆமென்.
மிகவும் அதிகமாக, exceedingly abundantly above and beyond, more than what I pray, more than what I desire. நான் எதிர்பார்த்தது, நல்லா கேளுங்க, நினைவுகள், ஜெபங்கள். ஆமென். இவைகளுக்கும் மேலாக என் ஆண்டவர் செய்கிறார். நிறைய நேரத்தில் நல்லா கேளுங்க, எதற்காக நெகேமியாவை கொண்டு வந்தேன்னு சொன்னா, நெகேமியா அலங்கெல்லாம் கட்டி முடிச்சிட்டார். அப்ப கட்டி முடிச்சு நீங்க வீடு கட்டுறீங்கன்னு வச்சுப்போம். வீடு கட்டிட்டு என்ன பண்ணுவோம்? பிரதிஷ்டை பண்ணுவோம். அதுக்கு ஒரு அட்டையை அடிச்சு எல்லார்கிட்டையும் கொடுத்து எங்க வீட்டுக்கு வா, என் வீடு கட்டிருக்கேன் வந்து பார். சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுங்களேன். சொல்லுவோமா? ஏன் அப்படி சொல்றோம்? ஒரு சந்தோஷம். என் கரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு எனக்கு ஒரு வீடு கொடுத்துருக்கார், வந்து பார். அது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், நான் காலி ஆயிடணும்னு நினைச்சல, நான் ஒண்ணு இல்லாம போகணும்னு நினைச்சல, பார் வந்து பார் வந்து பார். பாக்குறது மட்டும் இல்ல, முடிஞ்ச உடனே பொங்கல் இட்லி இருக்கு சாப்பிட்டு போ. நல்லா கேளுங்க, அவன் வந்து பாப்பான், ஆணு பாப்பான். எப்படி பாப்பா? ஆட சொல்லுங்கம்மா. ஆணு பாப்பா. பார்த்துட்டு அப்பா கர்த்தர் இந்த பிள்ளையோட இருக்குப்பா. நல்லா கேளுங்க, வசனம் சொல்லுது, நெகேமியா 6:16 சொல்லுது, இது கர்த்தரால், நல்லா கேளுங்க, இது கர்த்தருடைய கரமே இதை செய்தது, இது கர்த்தருடைய கிரியை என்று எதிரி வாய்கள் சொல்லும்படி என் ஆண்டவர் செய்தார். இந்த காலை வேளையில தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், உன் வாழ்க்கையில நீ ஜெபிக்கும் காரியங்கள், எதிர்பார்க்கும் காரியங்களை எதிரிகளும் அழிக்க நினைக்கிறவர்களும் பார்த்து சொல்வார்கள், இது கர்த்தருடைய கிரியை, இது கர்த்தருடைய கரம் செய்தது என்று. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்லா கேளுங்க, நான் இதை பார்த்து கர்த்தர் இதை செய்தார் என்று சொன்னால் அது சாதாரணம். ஆனால் என் வாழ்க்கையை எதிரி பார்த்து சொல்லுவான், இது கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்து செய்தது என்று சொன்னால் அது அசாதாரணம். அப்படிப்பட்ட அற்புதங்களும் அதிசயங்களும் சாட்சிகளும் இயேசுவின் நாமத்திலே உண்டாகட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில். சொல்லுங்க, என் எதிர்பார்ப்புக்கு, என் எதிர்பார்ப்புக்கு செய்பவரே, என் ஜெபங்கள் பதில் தருவீரே. சொல்லுங்க, ஏகோவா ஈரே, ஏகோவா. எல்லா வாய்களும் அறிக்கை செய்யட்டும். என் தேவை எல்லாம் சந்திப்பீ, ஓ ஏகோவா ஈரே, ஏகோவா ஈரே, எனக்கெல்லாம் என் தேவை. விசுவாசத்தோட நம்பிக்கையோட சொல்லுங்க, ஒரு விஷயம் கூட, என் எதிர்பார்ப்புக்கு மேலாக, என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவர், ஓ என் ஜெபங்கள் அனைத்திற்கும் பதில் தருவீரே. என் எதிர்பார்ப்புக்கு மேலாக செய்பவரே, என் ஜெபங்கள் அனைத்திற்கும். கையை உயர்த்தி இருக்கிற இடத்துல ஏகோவா ஈரே, ஏகோவா எனக்கெல்லாம், என் தேவை எல்லாம் சந்திப்பீ, என் ஏகோவா ஈரே, ஏகோவா ஈரே, எனக்கெல்லாம் என் தேவை எல்லாம் சந்திப்பீ. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக, ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் உயர்த்தினார்னு சொல்றவங்க மாத்திரம், ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் என்னை உயர்த்துகிற தேவன் என்னோடு உண்டு. ஏகோவா ஈரே, ஏகோவா. எல்லா சத்தத்தை உயர்த்தி ஒரு விசுவாசத்தோட இந்த காலை வேளையில ஏகோவா ஈர் உங்கள் தேவைகளை சந்திக்கும்படி, அற்புதங்களை செய்யும்படி, நன்மைகளை செய்யும்படி அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏகோ எனக்கெல்லாம் என் தேவை எல்லாம் சந்தித்தீர். இந்த வண்ணமாகவே ஆராதனை, ஆராதனை
worship you, Jesus. We exalt you, Jesus. Oh, you are to be exalted. You are worthy in this place. மகிமை நிறைந்தவரே, சொல்லுங்க ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே. சொல்லுங்க ஆராதனை. எல்லா சத்தத்தை உயர்த்தி வாய்களை திறந்து, யாரும் சும்மா இருக்க வேண்டாம். ராஷாதானாமா ரே ஹல்பாதோரோ ரபா ஹல்பனா ஷெகே. அவர் நாமமே மதுரமதே, அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே மதுரமதே, மதுரமதே. அவர் நாமத்தில், அவர் நாமத்தில் சுகமுண்டே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. சொல்லுங்க இயேசு நாமமே, இயேசு. எல்லா வாயிலும் அந்த நாமத்தை அறிக்கை செய்யட்டும். அற்புதங்கள் செய்யும் நாமம், நன்மைகள் செய்யும் நாமம், எல்லா முழங்கால்களும் முடங்கும் நாமம். சொல்லுங்க ஒரு விசை கூட, அவர் நாமமே, அவர் நாமமே மதுரமதே. அவர் நாமத்தில் சுகமுண்டே. அவர் நாமமே எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் என் இயேசுவின் நாமமே. சுகமுண்டே இயேசு. அப்பா, உங்க நாமத்தை நம்பின எல்லாருக்கும் அற்புதம் செய்வீங்களே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. ஓ, எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், அது அற்புதங்களை செய்யும் நாமம், உதவி செய்யும் நாமம். இந்த நாமத்தை நம்பின ஒருவரையும் அவர் தலைகுனிய விடுவதே இல்லை, வெட்கப்பட்டு போவதும் இல்லை. முழங்கால்கள் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும் இயேசு என்னும் நாமமே. நல்ல நல்ல ஆண்டவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க பாப்போம். Thank you Holy Spirit, thank you Holy Spirit. எனக்கு நிறைய பாட்டு பாடணும்னு ஆசை தான், ஆனால் பாடுவேன். சரியா, கவலைப்படாதீங்க, பாடுவேன். பிரசங்கத்தில் அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே இருப்போம், ஆராதிச்சுட்டே இருப்போம். ஆமென். கர்த்தர் நல்லவர். என்னோட கூட ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 18ஆம் அதிகாரம் 1-7 வசனம் வரைக்கும் யாராவது வேகமா வாசிங்க. இங்க நடக்கிற ஒரு உவமையை குறித்து பார்க்கிறோம். இயேசுவானவரே இதை சொல்லுகிறார். சொன்னார். நல்ல கேளுங்க. வெகு நாள் வரைக்கும் இந்த வசனத்தை எல்லாம் கவனிங்க. 7வது வசனத்தை கவனிங்க, எல்லாரும் பார்ப்போம். ஆமென். அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ?
உங்களுக்கு பதில் தராமல் இருப்பாரோ. நான் கேட்ட எத்தனை பேருக்கு ஜெபங்கள் இருக்கிறது என்று சொன்ன பொழுது எல்லாம் கையை தூக்கணும். எல்லாருக்கும் ஜெபங்கள் இருக்கிறது, எல்லாருக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இந்த இடத்துல ஆண்டவர் இந்த உவமையை சொல்லும் பொழுது ஒரு விதவையை குறித்து சொல்லுகிறார், ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதியை குறித்து சொல்லுகிறார். தொடர்ந்து போனாங்களா, நல்லா கேளுங்க, வெகு நாள் வரைக்கும் அவள் தொடர்ந்து சென்று கொண்டே இருந்தாள். அப்படின்னா என்ன, நல்லா கேளுங்க. இந்த உவமை சொன்னதுக்கு காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தை குறித்தும் அவருடைய சமூகத்திலே நாம் போவதை குறித்தும் அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னார். ஆமென். நல்லா கேளுங்க, நம்ம எல்லாருக்கும் ஜெபம் இருக்குது. ஆனா சில நேரத்துல ஜெபம் பண்ணி பண்ணி சோர்ந்து போய் ஜெபத்தை மறந்து போன அனுபவங்களும் உண்டு. ஆமென். ஒரு சில நேரத்தில் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறாரா அப்படின்ற ஒரு டவுட்டும் வருது. இவ்வளவு பெரிய ஆண்டவர் அங்க அற்புதம் செய்யறார், இங்க அற்புதம் செய்யறாரே, எனக்கெல்லாம் அற்புதம் செய்வாரா அப்படின்னு சோர்ந்து போன நாட்களும் உண்டு. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார், தொடர்ந்து அவர் சமூகத்திலே வருகிற உனக்கு அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, அவர் நீதி செய்யாமல் இருப்பாரோ, உங்கள் ஜெபத்திற்கு பதில் தராமல் இருப்பாரோ, அது எவ்வளவு பெரிய மலை போல தேவையா இருந்தாலும் என் ஆண்டவர் சந்திக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நல்லா கேளுங்க, ஜெபம் என்பது ஆண்டவரிடத்தில் போய் சொல்லி உடனே வந்துடுறது கிடையாது. ஆண்டவரே, அற்புதத்தை பெறும் வரை உம் பாதத்தை நான் விடுவதே இல்லை, உம் பிரசன்னத்தை நான் விடுவதே இல்லை. என எனக்கு தெரியும், நன்மை என்று ஒன்று என் வாழ்வில் நடந்தால் அது இயேசுவின் கரத்தில் இருந்து மாத்திரமே. ஆமென் சொல்லுங்க பாப்போம். எனக்கு 1 ரூபாய் கொடுத்தாலும் 1 கோடி கொடுத்தாலும் அது கர்த்தர் தான் தரணும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நல்லா கேளுங்க, ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதியை இறங்கி அற்புதத்தை செய்வான் என்று சொன்னால், நீதி உள்ள நியாயாதிபதி நான் வணங்குகிற ஆண்டவர் உங்கள் ஜெபத்திற்கு பதில் தராமல் போவாரோ? நல்லா கேளுங்க, ஆண்டவர் சில நேரங்களிலே நம் ஜெபத்தை கேட்கிறார். ஜெபத்தை கேட்டு அமைதியா இருப்பது போல நமக்கு தோணும். ஆனா என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களிடத்துல ஒரு 3 வயது 4 வயது பிள்ளை இருக்குது, பையன் இருக்கான்னு வச்சுப்போம். இந்த குட்டி பையன் மாதிரி வச்சுப்போம். இந்த குட்டி பையன் அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் கேட்கிறான், மம்மி எனக்கு கார் வாங்கி தாங்கன்னு கேட்கிறான். வாங்கி கொடுப்பாங்களா? என்ன கார் வாங்கி கொடுப்பீங்க? மிஞ்சி போனா 10 ரூபா காரு பாரிஸ் கார்னர்ல விற்கும், அதை வாங்கி தருவோம். கரெக்டா? அவன் கேட்குறான், இல்லை மம்மி எனக்கு பெரிய கார் நான் ஓட்டிட்டு போற மாதிரி வாங்கி கொடுங்க. என்ன பண்ணீங்க? நானே சைக்கிளில் போயிட்டு உனக்கு என்னடா கார் எடுத்து வாயிலே அடிப்பீங்க. ஏன் வாங்கி கொடுக்க மாட்டீங்க சொல்லுங்க பாப்போம். ஓட்ட முடியாது. மெயினா மேட்டர் பாருங்க, கரெக்டா சொன்னாங்க. கையில காசு இல்ல பாஸ்டர், கையில காசு இல்ல, அது ஓட்ட தெரியாது. வேற அது ஓட்டினா வேற யாரையே போய் இடிச்சிருவான், கால் எட்டாது, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஏஜ் இல்ல பாருங்க, அவரே சொல்றாரு ஏஜ் இல்ல எனக்கு, அதனால எனக்கு வேணான்ட்டான் அவனே. அப்ப பாருங்க, நல்லா கேளுங்க, ஒரு பூமிக்குரிய தாய் தகப்பன்மார் தன் பிள்ளையின் ஜெபத்தை, எதிர்பார்ப்பை, ரிக்வெஸ்டை கேட்டு இது இப்பொழுது வாங்கி கொடுத்தா அந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதமா இருக்காது என்பதை புரிந்து கொள்ளுகிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருக்கும்னா, நல்லா கேளுங்க, பரலோக தகப்பன் எதை எப்பொழுது உங்களுக்கு தந்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். இப்போ வாங்கி கொடுத்தனா அந்த பிள்ளைக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஆனா அதுக்கு ஒரு 20 வயசு வரும் பொழுது வாங்கி கொடுத்தா என்ன பண்ணும்? என்னையும் அதுல உட்கார வச்சு கூட்டிகிட்டு போவோம். ஆமென். அதுவும் ஆபீஸுக்கு சேஃப்டியா போயிட்டு வரும். அப்ப நல்லா கேளுங்க, என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். கேட்டு அந்த ஜெபத்திற்கான பதிலை எப்பொழுது தந்தால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் என்கிற தருணத்தையும் ஆண்டவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். நல்லா கேளுங்க, உங்க ஜெபத்துக்கு பதில் வரலன்னு உடனே முடிஞ்சிருச்சுன்னு இல்ல இல்ல இல்ல. ஆண்டவர் உங்கள் ஜெபத்திற்கான பதிலை உங்களுக்கு கொடுக்கும்படி அதற்காக வேலை செய்து கொண்டே இருக்கிறார். நல்லா கேளுங்க, ஆண்டவர் எப்பெல்லாம் ஒரு அற்புதம் செய்யறாரோ அந்த அற்புதத்தை நீங்க என்ஜாய் பண்ற அட்மாஸ்பியரை உண்டு பண்ணி தான் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அதை ஹேண்டில் பண்ண முடியாத லெவலுக்கு உங்களுக்கு அற்புதத்தை கொடுத்தா ஹேண்டிலே பண்ண முடியாது உங்களால. உங்களை சுற்றிலும் அந்த நன்மைக்கான காரியத்தை ஆயத்தம் செய்து விட்டு அவர் அற்புதத்தை செய்கிறார். அப்ப அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டே இருக்கும் தருணத்தில் நான் என்ன பண்ணணும்? நாங்கள் தொடர்ந்து போய்கொண்டே இருப்போம்.
தொடர்ந்து தேவ பிரசன்னத்துக்கு போய்கிட்டே இருப்போம். தொடர்ந்து நாங்க ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து நாங்க ஆராதிச்சுக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து அவரை நம்பிக்கிட்டே இருப்போம். ஏன்னா நான் நம்புகிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அவர் பொய் சொல்ல மனுஷர் அல்ல. அவர் என்ன சொன்னாரோ அதை செய்து முடிப்பார். ஆமென். எத்தனை பேருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார்? அதுவும் பாருங்க, இன்னும் ஒரு 20 நாள்ல நம்ம எல்லாருக்கும் 1ஆம் தேதி ஒரு கார்டு கொடுப்பாங்க. உள்ள வரும்போது எனக்கு கூட ஒரு கார்டு கொடுத்தாங்க. என்ன கார்டு? அட சொல்லுங்கம்மா. வாக்குத்தத்த கார்டு. அது வேற கண்ணை மூடி, ஆண்டவரே இந்த வருஷத்துக்கு ஏத்த நல்ல வார்த்தையா கொடுங்க ஆண்டவரே. போன வருஷம் கொடுத்ததே இந்த வருஷமும் கொடுத்து என்ன ஏமாத்தாதீங்க ஆண்டவரே. ஏமா நம்ம எல்லாருக்கும் என்ன பிடிக்கும்? வாக்குத்தத்தம் பிடிக்கும். நல்லா கேளுங்க. ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்து நம்மளை எக்ஸைட் பண்றது மட்டும் இல்லைங்க, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஒருவேளை இந்த வருஷம் நிறைவேறலாம இருக்கலாம். நான் திரும்ப சொல்றேன், உங்களுக்கான நன்மை உங்களிடத்திலே வந்து சேரும். அதை 1000 பேர் எதிர்க்கட்டும், 1000 பேர் கதவை மூடட்டும், எனக்காக அதை விட 2000 கதவு ஆண்டவர் தரப்பார். நல்லா கேளுங்க. எங்க அப்பா பாஸ்டர் கிடையாது, எங்க அம்மா மியூசிஷியன் கிடையாது, பாட்டுனா என்னன்னு தெரியாது, கிட்டார்னா என்னன்னு தெரியாது. எங்க அம்மா இந்துல இருந்து ரட்சிக்கப்பட்டவங்க, பேசிக் ஃபவுண்டேஷன், முத கிறிஸ்டியன். இப்பதான் இயேசுனா யாருன்னே தெரியும். ஜெபிச்சாங்க, ஆண்டவரே நாங்கெல்லாம் ஒரு நல்ல விசுவாசியா இருக்கணும் ஆண்டவரே. ஆனா ஆண்டவர் ஜெபத்தோட பதில் எப்படி தராருன்னா, விசுவாசி இல்லப்பா, நீ ஊழியக்காரனா நான் மாத்திரம்பா உன்னை. ஆமென். எதுவுமே தெரியாது. ஆராதனைனா என்னன்னு தெரியாது, வசனம்னா என்னன்னு தெரியாது, பிரசங்கம்னா என்னன்னு தெரியாது, கிருபைனா என்னன்னு தெரியாது, ஒண்ணும் தெரியாதுங்க. நல்லா கேளுங்க. யாருக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியலையோ அவங்கள தான் ஆண்டவர் அழைக்கிறார். யாருக்கெல்லாம் தகுதியா இல்லையோ அவங்கள தான் ஆண்டவர் அழைக்கிறார். யாருக்கெல்லாம் ஒண்ணும் முடியாத ஆண்டவரே ஐ அம் a waste piece ன்னு சொன்னீங்கன்னா உங்களை தான் சூப்பரான பிரியாணி லெக் பீஸா ஆண்டவர் மாத்துகிறார். லெக் பீஸுக்கெல்லாம் கை தட்டுறீங்களே, எவ்வளோ வசனம் சொன்னேன். ஏன் சொல்றேன்னா, என்னால பேசிக்கிட்டே போக முடியும். நானே ஒரு சாட்சி. ஆமென். நான்லாம் ஒரு ஆளே இல்லை, என்னை எதிர்க்க 1000 பேர் வந்தாங்க, பெரிய ஜெயண்ட் வந்தாங்க. நம்ம ஒரு மீட்டிங்கு போறதுக்கு முன்னாடியே ஃபோன் கால் போவோம். அவரு எதுக்கு கூப்பிடுறீங்க, வேஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க. ஜான் டீ கொடுங்க ஜான். அதனால பாடல் நல்லா கேளுங்க. நம்முடைய எல்லா உணர்வுகளையும் எங்க போய் சொல்லுவோம்? அந்த ஆண்டி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவோம். ஆண்டி ஆண்டி இந்த மாதிரி நான் போன ஆண்டி இப்படி பண்ணிட்டாங்க என்ன ஆண்டி. அப்படியாமா, ரொம்ப பாவமா நீ. அப்படி யாருன்னா சொல்லிட்டாங்கன்னா போதும், நமக்கு அப்படியே ஜில்லுன்னு ஆயிடும். என்ன பார்த்து பாவம்னு சொல்லிட்டாங்க, நான் பாவம். ஏங்க அப்படி சொன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ அந்த சிஸ்டர் ரொம்ப பாவங்க. ஆமாங்க நான் ரொம்ப பாவம். ரொம்ப பிடிக்கும். அந்த ஆண்டி கிட்ட சொல்லுவீங்க, இப்படிலாம் ஆயிடுச்சு ஆண்டி. அந்த ஆண்டி தான் ஆல் இந்தியா ரேடியோ. உடனே ஊரு ஃபுல்லா அவங்க நியூஸ் போயிடும். உடனே நம்மளுக்கு என்ன, எல்லாம் என்ன எதிர்க்கிறாங்க, எல்லாம் என்ன வந்து இப்படி நினைக்கிறாங்க. ஏமா நீ தானமா போட்ட விதை, நீ தானே போட்ட விதை. ஊரு ஃபுல்லா போயிடுச்சு. என் கஷ்டத்தை சொல்ற ஒரே இடம் தேவ பிரசன்னம். ஆமென். அது சந்தோஷமா இருந்தாலும் சரி, என்னை எதிர்க்கும் கூட்டமா இருந்தாலும் சரி, நான் நம்புகிற நம்பிக்கை அவர் ஒருவர் மாத்திரமே, அவர் சமூகம் மாத்திரமே, அவர் பிரசன்னம் மாத்திரமே. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டதே. எஜமானனே எஜமானனே என்னை அழைத்த எஜமானனே, எஜமானனே எஜமானனே, என்றும் நடத்தும் எஜமானனே. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை, உங்க அன்பு இருந்ததால
நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே. சொல்லுங்க, மனிதர் அடைத்த கதவுகள், மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தீரேன். ஆதாரமே, என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின். ஆமென். மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ, இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு எதிராக வேலை செய்து கொண்டே தான் இருக்கிறாங்க. நல்லா கேளுங்க, ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கணும். எப்பொழுதெல்லாம் உலகம் உங்களை எதிர்த்து அழிக்க நினைக்கிறதோ, பரலோகம் தீவிரமாய் உங்களை உயர்த்தவும் வேலை செய்து கொண்டே இருக்கும். ஏன்னு சொல்றேன், ஏன் அப்படி செய்துன்னு சொல்றேன். உங்களுக்கு மேலே ஒரு தெய்வீக திட்டமும் தரிசனமும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். எத்தனை வாக்கு தத்தங்களை கொடுத்தாரோ அதற்கான வேலைகளை அவர் செய்து கொண்டே இருப்பார். என்றைக்கு மனிதர்களும் உலகமும் உங்களை எதிர்த்து செய்தோ, அப்ப சொல்வாரு, இந்த பிள்ளையுடனே நான் இருக்கிறப்பா, எப்படி நீ அழிக்கிறேன்னு பார்க்கிறேன்னு சொல்லி பரலோகம் உங்களுக்காய் வைராக்கியம் பாராட்டி உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை தீவிரமாய் செய்து முடிப்பார். ஆமென். இங்க தீனா இருக்காப்புல, அவங்க எல்லாம் உங்க சர்ச்சு தான் நினைக்கிறவர். இன்னைக்கு தான் பாக்குறவர், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். அவரும் நானும் ஒரு 15 வருஷம் இருக்குமா, 15 வருஷத்துக்கு முன்னாடி திருத்தணி திருவள்ளூருக்குள்ள ஒரு இடம், அந்த இடத்துக்கு பேர் கூட தெரியல, போய் ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஃபுல்லா ஸ்டேஜுக்கு பின்னாடி சாராயம் ஓடிக்கிட்டு இருக்குது, எங்களுக்கு தெரியாது. அடிக்க வரான் ஒருத்தன், கரெக்டா ஒருத்தன் அடிக்க வரான். என்னடா பண்றீங்க இங்க? அடிக்க வரான். நல்லா கேளுங்க, இன்னைக்கு ஊழியக்காரர் எங்களை பாக்குறீங்க. அப்பா அவர் என்னப்பா அமெரிக்கா போனார், ஆஸ்திரேலியா போனார், அங்க போனார், இங்க போனார். நாங்க தொடங்கினதெல்லாம் கிராமத்துல தான். தீனா சாட்சியா இருக்கிறார். நாங்க மீட்டிங் நடத்தி பாட்டு பாடிட்டு இருக்கோம். பக்கத்துல ஒருத்தன் பாத்ரூம் போறான். பக்கத்துலயே ஒருத்தன் பாத்ரூம் போறான். போயிட்டு பாத்ரூம் போயிட்டு சொல்றான், வாசி வாசி பாடு பாடுன்றான். அப்படிதான் ஊழியத்தை துவங்கணும். நல்லா கேளுங்க, அற்பமான எந்த ஆரம்பத்தையும் அசட்டை பண்ணாத ஒரு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஆனால் முடிவோ சம்பூர்ணமா இருக்கும் என்று சொன்னவர் உங்களை சம்பூர்ணம் அடைய செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நல்ல கேளுங்க, சோர்ந்து போய் வந்திருப்பீங்கன்னு சொன்னா ஆண்டவர் சொன்னார், மகளே, தொடர்ந்து என் சமூகத்துக்கு வந்து கொண்டே இருக்கிற உனக்கு நான் நிச்சயமாய் நீதி செய்வேன். ஆமென். நீ என்னால் மறக்கப்படுவதே இல்லை. ஆமென். நல்லா கேளுங்க, பழைய ஏற்பாட்டுல நாமான் என்கிற ஒரு மனிதர் இருந்தார். தொடர்ந்து வருகிறது என்று சொன்னா என்னன்னு சொல்றேன். எப்படி பாஸ்டர் தொடர்ந்து போறது? வசனம் சொல்லுது பாருங்க, 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்துல அந்த கதை இருக்குது. எலிசா என்னும் தீர்க்கதரிசியை காண்பதற்காக செல்கிறார். எலிசா தீர்க்கதரிசியை பார்த்தா எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லி ஒரு வேலைக்கார அம்மா, அடிமையாய் வந்த ஒரு வேலைக்கார பெண் சொன்னதின் நிமித்தம் அந்த வசனத்தை வார்த்தையை கேட்டு இவரும் கிளம்பி போயிட்டாரு. யாரை பார்க்க? எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து நான் சுகம் பெற வேண்டும் என்று போயிட்டார். இந்த நாகமானுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க பாப்போம். என்னங்க பிரச்சனை? கூகுள் பே வேலை செய்யலையா? குஷ்டரோகங்க, அவருக்கு குஷ்டரோகம். அவர் நல்லா கேளுங்க, அவர் பெரிய படை தலைவரா இருக்கிறார், படைக்கு பெரிய லீடரா இருக்கிறார். அவர் சொன்ன 4 பேர் போறான், கூட்டா 4 பேர் வரா, எல்லாம் அவரிடத்துல இருந்தது. ஆனால் அவருக்கு ஒரு குறை இருந்தது. அந்த குறையை நிவர்த்தி செய்யும்படி இவரும் எலிசா தீர்க்கதரிசனத்துல போய் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு போறார். போகும்போதே சாப்பாடு மூட்டை எல்லாம் அடிச்சு புடிச்சு எல்லாத்தையும் கட்டிக்கிட்டு போறார். போன உடனே எலிசா சொல்றாரு, வெளியே கூட வரல கூடாரத்தை விட்டு. அவர் ஆள் அனுப்பி சொல்றாரு, வேலைக்காரன் அனுப்பி சொல்றாரு, அவனை போய் எதுல போய் மூக்க சொல்றாரு சொல்லுங்க, என்ன யோர்தான்ல போயிட்டு எத்தனை முறை சொல்றாரு? 7 முறை தண்ணியில போய் வெளியே வா அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அவன் கடும் கோபம் கொண்டு, வசனம் 5:11, 2 ராஜாக்கள் 5:11 சொல்லுது, அவன்
நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது. நல்லா கேளுங்க, திரும்ப கேக்குறேன், எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? 1 2 3. ஏமா வாரம் பிரசங்கம் பண்ணி ஓடி ஏடி நேத்து நைட்டு 11 மணி வரைக்கும் ரெக்கார்டிங்ல இருந்துட்டு நானே கத்தி கத்தி நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்குலாம் என்ன, காலைல நல்லா 2 இட்லி வடை சாப்பிட்டு தானே வந்தீங்க? யாரெல்லாம் சாப்பிட்டு வந்தீங்களோ தெரியல, சும்மாதாமா சொன்னேன், கோச்சிக்காதீங்க. நான் சாப்பிட்டதை பாஸ்டர் தீர்க்க தரிசனத்திலே சொல்லிவிட்டார், சும்மா சொன்னம்மா. சொல்லுங்க, எத்தனை பேர் ஜெபம் பண்றீங்க? ஆமென். நல்லா கேளுங்க, நாம் ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்திற்கு எப்படி ஆண்டவர் பதில் தர வேண்டும்னு மைண்ட்ல சொல்லிக்கிறோமா இல்லையா? சொல்லிக்கிறோமா? அப்பனா நாங்க ஜெபம் பண்ணல, என்ன பண்றோம்? நல்லா சொல்லுங்களேன், கரெக்டா புரியுதா? நாங்க ஜெபம் பண்ணல, ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதுதான் என் தேவை, அதனால இந்த கதவை நீங்க தரங்க, இந்த அற்புதத்தை நீங்க செய்யுங்க. இப்ப நாகமானுக்கு என்ன வேணும்? அற்புதம், சுகம் வேணும். இவர் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரு? மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டாரு. என்ன பிக்ஸ் பண்ணிட்டாரு? அந்த வசனத்தை வாசிக்குமா பார்க்கலாம். 5:11. புறப்பட்டு போய் வெளியே வந்து நின்று, யார் யார் நல்லா கேளுங்க, அவன்னா யார சொல்றாரு? எலிசா தீர்க்கதரிசி வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். ஐயோ, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னப்பா, எலிசா தீர்க்கதரிசி கூடாரத்துல இருந்து வெளியே வந்து அவர் கையை என் தலை மேல வச்சு நல்ல முடிய பிடிச்சி 4 ஆட்டு ஆட்டி எண்ணெய் மசாஜ் பண்ணி, பிடிக்கும் எல்லாருக்கும், பாஸ்டர் என் தலையில கொஞ்சம் கை வைங்க பாஸ்டர். பிடிக்குதா இல்லையா நமக்கு? பாஸ்டர் எனக்கு ஒரு எண்ணெய், கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி நல்லா ஒரு அபிஷேகம் பண்ணுங்க பாஸ்டர். நல்லதுமா, தப்பு இல்லை, நல்லது. ஆனா நல்லா கேளுங்க, இந்த மனுஷன் போனது தப்பு கிடையாது, போகும்பொழுதே ஒரு எதிர்பார்ப்பை வைத்து போனதுதான் தப்பு. ஆமென். நல்லா கேளுங்க, என் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார், ஆனால் நான் நினைத்தபடி செய்ய மாட்டார். பாதி பேருக்கு பக்குன்னு இருக்குது, என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? நல்லா கேளுங்க, ஆண்டவர் அற்புதத்தை செய்வாருமா. நீங்க மைண்ட்ல கால்குலேஷன் போட்டு ஒரு வழி, ஒரு பாதை, ஒரு ரூட், ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு பிளானை போட்டு வச்சிருக்கீங்களே, அதன்படி செய்ய மாட்டார். என்னை ஆச்சரியப்படுத்தும்படி ஒரு காரியத்தை செய்வார். ஆமென். அது என்னை எக்ஸைட் பண்ணும். ஏன்னா நான் இதுதான்ப்பா நினைச்சேன், இதுதான் ஜெபிச்சேன். அவர் வெளியில வந்து என் மேல கைய வச்சு பரலோகத்தின் தேவனை அழைத்து எனக்கு ஜெபம் பண்ணி, அதுவும் பாருங்க, அவர் சொல்றாரு, என் புண்ணு மேலெல்லாம் அவர் கையை வச்சு தடவி ஜெபிப்பாரு நினைச்சனே, ஆனா யோர்தான்ல போய் முக்கிடுன்றாரு. யோர்தானை விட எங்க ஊர்ல சூப்பரான வாட்டர்லாம் இருக்குதுப்பா தம்பி. வாட்டர்ல அற்புதம் இல்ல, அவர் வார்த்தையில அற்புதம் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும், வாட்டர்ல அற்புதம் இல்ல. நல்லா கேளுங்க, அவர் சொல்றாரு, எங்க ஊர்ல 2 ஆறு பயங்கரமான ஆறு இருக்குது, அதை விடவா உங்க ஆறு பெரிய ஆறு? எங்க ஆறு சூப்பரா வளம் நிறைந்த ஆறுப்பா, அதுலயே அற்புதம். அவர் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் அற்புதம். ஆமென். அவர் சொன்ன வார்த்தையில தான் அற்புதம். அவர் என்ன சொல்றாரோ திரும்பி 4 கேள்வி நம்ம எக்ஸ்ட்ராவா கேட்காம, ஆண்டவரே எனக்கு புரியல, நிச்சயமா எனக்கு புரியல ஆண்டவரே, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், என் ஆண்டவர் எனக்கு தீமை செய்யவே மாட்டீங்க, எனக்கு நன்மை மாத்திரம் செய்வீங்க. ஏனால் நன்மை ஒன்றும், ஆண்டவரே நல்ல கேளுங்க, தீமை ஒன்றும் அவரிடத்துல இல்லை. அவர் செய்யணும்னு நினைச்சாலும் இல்ல அவர்கிட்ட. ஆமே, அவர் நன்மை செய்கிறவர், நன்மை மாத்திரமே செய்ய முடியும். ஆமே. இப்ப பாருங்க, போய் கடும் கோபம் கொண்டு வெளியே வந்து இப்படிலாம் செய்வார்னு யோசிச்சேன். ஒருவேளை கோவப்பட்டு டிசப்பாயின்மெண்ட்ல கூட உட்கார்ந்துருக்கலாம். எனக்கெல்லாம் ஆண்டவர் நன்மையே செய்ய மாட்டார் என்ற முடிவுல கூட உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண விரும்புகிறார், உன் அற்புதத்திற்கான காரியத்தை நான் செய்து கொண்டேதான் இருக்கிறேன். ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் ஜெபிக்கிற காரியம், நீ எதிர்பார்த்திருக்கிற காரியம் உனக்கு சமாதானத்துக்கு ஏதுவாக, நன்மைக்கு ஏதுவாக அவைகளை உன் கரத்திலே ஏந்த செய்வார். நினைவிலே இருக்கும் எல்லா ஜெபங்களும் ஏந்தி சுமக்கிற அனுபவமாக என் ஆண்டவர் மாற்றி தருவார். சொல்லுங்க, அவர் நன்மை செய்கிறவர், அவர் நன்மை செய்கிறவர். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு,
உம்மைத்தானே நம்புவேன். உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன். உம்மைத்தான் எந்தன் வாழ்வில், உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. கைகளை உயர்த்தி எல் ஷெடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷெடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். ஆமென். அவரை போல ஒரு தெய்வம் இல்லை நமக்கு நன்மை செய்வதற்கு. ஆமென். காரியங்கள் நமக்கு எதிராய் இருக்கலாம், இருளாய் இருக்கலாம், அவமானமாய் இருக்கலாம். ஆனால் நன்மை செய்யும் ஒரு தேவன் என்னோடு கூட என் மத்தியிலே இருக்கிறார். ஒரே ஒரு சாட்சியை சொல்லி நான் முடிக்கிறேன். எனக்கு இன்னும் பிரசங்கம் நான் ஒன்றும் ஸ்டார்ட்டே பண்ணல. மேபி அடுத்த தடவை நெக்ஸ்ட் டைம். நல்லா கேளுங்க. 2017 எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. 7/7/17. என் மனைவி இங்க இருக்காங்க. கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆன டைம்ல இருந்து நாங்கள் டிராவல் மீட்டிங், அங்கே மீட்டிங், இங்கே மீட்டிங், எல்லாம் மீட்டிங் ஃபுல்லாக மீட்டிங்காக சுற்றிக்கிட்டே இருந்தோம், டிராவல் பண்ணிட்டே இருந்தோம். குழந்தை அப்படின்றதே நாங்கள் மறந்துட்டோம். அது பாட்டு வரும், நம்ம பாட்டு ஓடிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருந்தோம். ஆனால் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கிட்ட வரும்போது மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நல்லா கேளுங்க. நாங்கள் ஒவ்வொரு நாளும் புது ஆட்களை மீட் பண்ணுவோம். உண்மையா இல்லையா? இன்னைக்கு இந்த வாரம் உங்களோட, அடுத்த வாரம் இன்னொருத்தரோட. யாரெல்லாம் பார்க்குறோமோ எல்லாம் 3 கேள்வி சொல்லி வச்ச மாதிரி கேட்பாங்க. அது எப்படி தான் கேட்பாங்களோ தெரியாது. சொல்லி வச்ச மாதிரி 3 கேள்வி. என்ன தெரியுமா? பாஸ்டர் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சுமா, தான் மனைவி. ஓ, எத்தனை பிள்ளைங்க பாஸ்டர்? இன்னும் இல்லைம்மா. 2 முடிஞ்சா கேள்வி. 3வது கேள்வி என்னது? உங்களுக்கு இன்னும் எத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? ஏம்மா மோதிரம் எதனா போட போறீங்களா? அந்த 3வது கேள்வி எப்பவுமே அது ஒரு ஜட்ஜ்மெண்டலான கேள்வி. அதுக்கு என்னது? அதுக்கு பின்னாடி பல கேள்வி இருக்கும். அதுவும்மா யாராவது அந்த மாதிரி இருந்தீங்கன்னா, வயசானம்மா, பெரியம்மா, சின்னம்மா, சித்தப்பா, பெரியப்பா, யார்கிட்டையும் போய் எப்போ குழந்தை வரும்னு கேட்காதீங்க தயவு செஞ்சு. நான் ஒரு சின்ன ஆளு தான், ஆனாலும் சொல்றேன். அந்த கேள்வி பல 100 கத்தியை வச்சு நெஞ்சில குத்துற மாதிரி இருக்கும். எந்த ஒரு நன்மையும் பரத்தில் இருக்கிற ஜோதிகளின் பிதாவினிடத்தில் உண்டாகி நம் கரத்தில் வருகிறது. நம் முயற்சிகளோ நம்முடைய காரியமோ கிடையாது. பாருங்க, கேள்வி மேல கேள்வி, அவமானம் மேல அவமானம். மீட்டிங் மேலேயே வச்சு ஒரு பாஸ்டர் கேட்கிறார், ஒண்ணும் இல்லையா குழந்தை உங்களுக்கு? ஐயோ சீக்கிரமா பெத்துங்க. என்ன, நான் பெத்துக்க மாட்டேன் நான் சொல்றேன். இதுல கொடுமை என்னன்னா, ஒரு சர்ச்சுக்கு போய் நாங்க போய் பிரசங்கம் பண்ணி ஒரு கப்பலுக்கு ஜெபம் பண்ணி அவங்க போன் பண்றாங்க, பாஸ்டர் நீங்க ஜெபம் பண்ணீங்க, தீர்க்க தரிசனமா சொன்னீங்க, எங்களுக்கு பாருங்க குழந்தை பிறக்க போகுது, அடுத்த மாசம் குழந்தை பிறகுதுன்னாங்க. ஓ, உடனே குழந்தை பாஸ்டர் எங்களுக்கு பையன் பிறந்திருக்கு, அந்த பையனுக்கு என்ன தெரியுமா பேர் வைக்க போறோம்? பெனி ஜாஷுவான்னு வைக்க போறோம். அதை கூட நான் ஏத்துக்கிட்டேன், என் பேரை வச்சுக்கமா பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒண்ணு சொன்னாங்க, என் பையன் ஜூனியர் பெனி ஜாஷுவான்னாங்க. ஏம்மா என் புள்ளதாம்மா ஜூனியர் பெனி ஜாஷுவா, உன் புள்ள இல்லம்மா. ஆனா பாருங்க, நான் நகைச்சுவா சொல்றேன், ஆனா இவைகள் அனைத்தும் எங்களை ரொம்ப சோர செஞ்சுது. வலி மேல வலி. பிரசங்கம் பண்றோம் அற்புதத்தை குறித்து, ஆனா எனக்கு ஒரு அற்புதம் இல்லையா ஆண்டவரே? எனக்கு ஒரு நன்மை இல்லையா ஆண்டவரே? எவ்வளோ போராட்டத்திற்கு அப்புறம், ஜெபத்துக்கு அப்புறம் மனைவி பிரெக்னண்டா ஆனாங்க. நல்லா கேளுங்க, நானும் சப்பா ஆண்டவர் அற்புதம் செஞ்சா சூப்பர்ப்பா, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எல்லாம் போச்சு, எல்லாம் நடந்து போயிட்டு இந்த 6 மாசம் 5 மாசமா 6 மாசமா தெரியல, நான் அமெரிக்காவுக்கு ஊழியத்துக்கு போயிட்டு அமெரிக்காவில் எல்லாம் முடிச்சு கடைசி வாரம் கிளம்புற வாரம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அந்த கிழமை அந்த கிளம்புற நேரத்தில் கேன்சஸ்னு ஒரு ஊர்ல, நல்லா கேளுங்கம்மா, அந்த ஊர்ல 1999 இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ந்து ஜெபமும் ஆராதனையும் நடந்துகிட்டு இருக்குது. அந்த இடத்துல நான் ஸ்டாப்பா நிறுத்தவே இல்லை. 24 வருஷமா
நடந்துகிட்டே இருக்குது. அந்த இடத்துக்கு போய் கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபிக்கணும்னு எனக்கு ஆசை. அதனால நானும் ஜெபிக்கிறதுக்கு அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி வருது. கிரேஷா என் மனைவி கூப்பிடுறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரே வீடு ஃபுல்லா ரத்தமா இருக்குது. ஐ ஸ்டார்டட் ப்ளீடிங். எனக்கு ஃபுல்லா ரத்தமா கீழே ஃபுல்லா ஊத்தி கிடக்குது. பார்த்தா கீழே ஃபுல்லா ரத்தம். ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. டாக்டர் சொல்றாங்க குழந்தை இருக்குதா இல்லையான்னு தெரியல, அதனால ஒரு மணி நேரம் உட்காருமா, அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுவோம். என்னது 5 வருஷம் நான் போராடி ஜெபிச்சு எனக்கு ஒரு அற்புதம் நடந்திருக்குது, என்னையா சொல்றீங்க? குழந்தை இல்லைன்னா சொல்றீங்க? ஆமா, நாங்க செக் பண்ணணும், வெயிட் பண்ணுங்க. எல்லாம் செக் பண்ணி சொல்றாங்க பிளசண்டால பாதி காலி, பாதி தான் இருக்குது. குழந்தைக்கு போற நியூட்ரிஷன் பாதி தான் போகுது. எங்களால ஒன்றும் சொல்ல முடியாது. காம்ப்ளிகேட்டட் பிரெக்னன்சி. ஆனால் நீ வீட்டுக்கு போய் பெட் ரெஸ்ட்ல தான்மா இருக்கணும், நீ ஏஞ்சிக்க கூட கூடாது. நான் போராடி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த இடத்துல உட்காந்து ஜெபிக்கிறேன். நீங்க தானே ஆண்டவர் வாக்கு பண்ணினீங்க. இதுல இன்னொன்னு சொல்றேன். 2018 ஆண்டவர் எங்களுக்கு வாக்கு தருகிறார். என்ன? உனக்கு ஒரு ஆண் மகனை தருவேன், அவன் பேரு ஜோவாஷ் வெப்பன்னு சொல்லி வசனம் காமிக்கிறார். ஸ்கிரீன்ஷாட் இருக்குது என்கிட்ட, காமிக்கிறவங்களுக்கு. எப்போ வசனம் தர்றார்? வாக்கு தத்தம் 2018 நவம்பர்ல தர்றார். ஆனா அற்புதம் நடக்குது 2022 தான் பிரெக்னன்ட் ஆகுறாங்க. ஆனா வசனத்தை பிடிச்சிக்கிட்டோம். ஆண்டவர் சொன்னா செய்வார். இப்போ ஆனா பாதியில போயிடும் போல இருக்குது. ஆண்டவரே, இவ்வளவு நெகட்டிவ், நிறைய நெகட்டிவ் காரியங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும், டாக்டர் 1ன்னா 9 சொல்லுவாங்க. அதுவும் இங்கெல்லாம் நிறைய கூகுள் டாக்டர் உட்காந்துருப்பீங்க. ஏன்னா தலை வலிச்சா கூட எனக்கு இப்போது தலை வலிக்குது, இதுக்கு நான் என்ன பண்ணணும்? உனக்கு பிரெயின் டியூமர் 4 நாள்ல செத்துருவேன், அதுல காமிக்கும். உடனே நம்ம ஜெயிப்போம், பாஸ்டர் 4 நாள்ல நான் செத்துருவோம் போல கூகுள்ல சொல்லுது டாக்டர். பாஸ்டர் நான் உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன், அழுது ஜெபிக்கிறேன், கண்ணெல்லாம் வீங்கிருச்சு. பாருங்க, என் பின்னாடி ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அங்க படிக்கிற அந்த காலேஜில் படிக்கிற பசங்க, அண்ணன் எங்களுக்கு ஒரு போட்டோ எடுக்கணும் வாங்கினேன். நான் சொன்னேன்ப்பா கண்ணெல்லாம் வீங்கி ரெட்டா போய் கிடக்குது, இப்போ எங்க போட்டோ எடுக்க? சரி போய் கண்ணாடி எடுத்துருவான்னு சொல்லி கண்ணாடியை போட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி போட்டோ எடுத்துட்டு அதில் ஒருத்தர் சொன்ன, அண்ணன் எனக்கு ஜெபம் பண்ணுனேன். அவ பாருங்க, அங்க குட்டி குட்டி ரூம்ஸ் இருந்துச்சுங்க, குட்டி குட்டி ரூம்ஸ், நிறைய ரூம்ஸ் இருந்துச்சு. அதுல ஒரு ரூம்ல கூட்டு போய் இவங்களுக்கு எல்லாம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். வாசல்ல ஒரு வெள்ளைக்காரர் நிக்கிறார். நான் நினைச்சேன் நம்ம சொல்லாம கொள்ளாம ரூம் எடுத்துட்டோம் போல, அதனால திட்ட போறாரு நம்மளன்னு சொல்லி குயிக்கா வேகமா ஜெபத்தை பண்ணிட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறேன். அவர் சொன்னார், வெளியே வராத, உள்ள போ. நீ யாருன்னு கேட்டார். நல்லா கேளுங்க, அங்க ஒரு 6-7 பேர் இருக்கான். யாரையும் கேட்கல, என்ன பிடிச்சி நீ யாருன்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் மாதிரி ஊழியக்காரன், சென்னையில இருந்து வரேன், இந்த மாதிரி ஊழியம் பண்ண ஒரு நாள் ஜெபிக்கலான்னு வந்தேன். அப்படியா? நான் இந்த ரூமை கிராஸ் பண்ண பார்த்தேன், ஆனா என்னால இந்த ரூமை கிராஸ் பண்ணவே முடியல. திரும்பி பார்த்தேன், ஆண்டவர் உன் முகத்தை காமிச்சாரு. அவர் சொன்னாரு, முகத்தை காமிச்சு என்னப்பா சொன்னாரு? உனக்காக ஜெபம் பண்ண சொன்னாரு. ஓ அப்படியா? வா, உலகத்துல இருக்கிற எல்லா பிரேயரும் இப்ப எனக்கு வேணும், வா ஜெபம் பண்ணு எனக்கு. அந்த மனுஷன் கையை பிடிச்சு சொல்றாரு, ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொன்னாரு? ஆண்டவர் உன்னை அழைத்த போது நீ ஆமான்னு சொன்னல, ஆண்டவர் சொல்றாரு, thank you for saying yes to when God called you அப்படின்னு சொன்னார். ஜோமடார் சொன்ன உடனே எனக்கு அழுக தாங்கல, அழுதுகிட்டே இருக்கிறேன், ஜெபிச்சுட்டே. அவர் சொல்றாரு, என் கையெல்லாம் பயங்கரமா சூடாகுது, என் கையில இருந்து ஒரு ஆயில் மாதிரி வருது பாருனார். நானும் அவர் கையில பாக்குறேன், ஆயில் மாதிரி தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி விட்டா மாதிரி இருக்குது. என் கையில வச்சு ஜெபிச்சாருங்க. நல்லா கேளுங்க, ஜெபிச்சாரு, முடிஞ்சது, கிளம்பிட்டார். இவனுக்கு எல்லாருக்கும் பாய் சொல்லி வெளியே வந்து தேடி பாக்குறேன், ஆளை காணோம். ஆளை ஒருத்தன் சொன்னா, அண்ணா எங்கண்ணா அவரு, எங்கண்ணா ஆளை காணோம்னு. நான் சொன்னேன், தெரியலையப்பா, அங்க போயிருக்காரா பாருங்க. இந்த 7 பேரும் போய் தேடுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் ஒருத்தர் சொன்னா, அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, அண்ணன் ஒருவேளை தேவ தூதரா இருப்பாரோ, எனக்கு தெரியாது. அப்பதான் எனக்கு தெரியும், தேவ தூதர் நல்லா குண்டா ஷார்ட்ஸ் கூட போட்டுன்னு வருவாருன்னு. ஜெபம் பண்ணாரு, போயிட்டாருங்க. நல்லா கேளுங்க, கேன்சர்ஸ்ன்ற ஊர்ல இருந்து ஜெபம் பண்ணி முடிஞ்சு அங்க போய் மறுநாள் ஊழியம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறேன். நல்லா பிரியாணிலாம் மசாலா போட்டு நல்லா சாப்பிட்டு அங்கிருந்து கிளம்புறேன். இந்த ஆயில் மட்டும் போகவே இல்லை. அவர் கையில வச்சு ஜெபம் பண்ணாரு, அந்த ஆயில் போகவே இல்லை. அங்கிருந்து கிளம்பி அட்லாண்டான்னு ஒரு ஊருக்கு, அங்கிருந்து நியூயார்க்குக்கு, அங்கிருந்து பாஸ்டனுக்கு, கனடிகட்டுக்கு, ஒரு ஊரா போயிட்டே இருக்கிற, கையில ஆயில் இருந்துகிட்டே இருக்குது, ஆயில் போகவே இல்லை. எல்லாம் முடிஞ்சு 4-5 நாள் முடிஞ்சு என்னோட ட்ரிப் எல்லாம் முடிஞ்சு பேக் பண்ணி ஃபிளைட்ல வரேன். ஃபிளைட்ல பாக்குற ஆயில் இருக்குது. ஒருவேளை நமக்கு தான் எப்படி இருக்குது போலன்ட்டு ஏர்போர்ட் போற வழியில என் பக்கத்துல கூட்டு போற ஒரு கையை பிடிச்சி சொல்றேன், என் கையை கொஞ்சம் பாரு. என்னங்க பிரதர், நிறைய மாய்ஸ்சரைசர் கையில போட்டீங்களா? ஒரே வழவழன்னு இருக்குது கை. சொல்லல, எதுவுமே சொல்லல, அமைதியா வந்தேன். வந்து இறங்கி என் மனைவி பார்த்தேன், படுத்துட்டு இருந்தாங்க. வயிற்றுல கை வச்சு ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு நீங்க வாக்கு பண்ணின குழந்தை, ஆண்டவரே எங்களுக்கு நிச்சயமா கையில ஏந்த செய்வீங்க. இது அழிந்து போகிற வாக்கு தத்தம் இல்ல, எனக்கு அற்புதத்தை செய்யும் வாக்கு தத்தம் நீங்க செய்வீங்க ஆண்டவரே. நல்லா கேளுங்க, என் மனைவி கிட்டையும் காமிச்ச போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அன்னைக்கு நைட்டு ஜெபம் பண்ணி முடிச்சிட்டு மறுநாள் காலைல ஏஞ்சி குளிச்சு பாக்குறேன், ஆயில் நின்று போச்சுங்க. இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. நல்லா கேளுங்க, அவர் சமூகத்திலே தொடர்ந்து போகிறவர்களுக்கு
அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அவரை நம்பி வருகிற ஜனங்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நல்லா கேளுங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்பவர் தான் என் ஆண்டவர். என்னை காட்டிலும் 1000 மடங்கு மேலாக இங்க இருக்கிற எல்லாருக்கும் செய்வார். அவர் அற்புதங்களை செய்வர், நன்மைகளை செய்கிறவர். அவரிடத்திலே தீமை ஒன்றும் இல்லை. ஆனா நான் செய்ய வேண்டியது என்ன? சோர்ந்து போகாமல் அவர் மேல் வைக்கும் நம்பிக்கை ஒரு நாளும் மங்கி போகாமல், அவர் சமூகத்தை தேடி தொடர்ந்து போகிற உனக்கு அவர் நியாயம் நிச்சயமாய் செய்வார். அவர் அற்புதங்கள் நிச்சயமாய் செய்வார். அதில் மாற்றம் ஒன்றுமே இல்லை. திரும்ப திரும்ப சொல்றேன், நன்மை நடக்கிறன்னு சோர்ந்து போய் உட்கார்ந்துடாதீங்க. அவர் சமூகத்துக்கு போய்கிட்டே இருங்க. வாக்குத்தத்தம் தருகிறது அவர் வேலைனா, அவர் சமூகத்துல போய் உட்காருகிறது உங்க வேலை. ஆமென். ஜெபிக்கிறது உங்க வேலை. வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கிட்டே விசுவாசமா அறிக்கை செய்யறது நம்ம வேலை. ஆமென். இருக்கிற இடத்துல எல்லாம் அப்படியே எழும்புங்க பாப்போம். It took extra 10 minutes. எல்லாம் அற்புதத்திற்காக காத்திருக்கிறீங்கன்னா, நன்மைக்காக காத்திருக்கிறீங்கன்னா, நான் ஜெபிக்க போகிறேன் இப்பவே. எல்லா கண்களை மூடி. எனக்கு சூப்பர் நேச்சுரலா ஒரு அற்புதம் செஞ்சவர், எனக்காக தேவ தூதர்களை அனுப்புகிறவர், எனக்காக இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறவர், இதுவரைக்கும் கேள்விப்படாத நன்மைகளை எனக்காக செய்கிறவர். எல்லா கண்களை மூடி. ஆண்டவரே, பாஸ்டருக்கு, இந்த பாஸ்டருக்கு நீங்க செஞ்சீங்கல்ல, அதே மாதிரி எனக்கு செய்யுங்க ஆண்டவரே. நான் சொல்றேன், அதை காட்டிலும் மேலாக ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். அவர் உங்களை நேசிக்கும் தகப்பன். அவரிடத்திலே தீமை ஒன்றுமில்லை, நன்மை மட்டுமே அவரிடத்திலே இருக்கிறது. எல்லா கண்களை மூடி. I want everyone to close your eyes and look up to Jesus. அவரை மாத்திரம். மனிதரை பார்க்க நாங்கள் வரவில்லை, நாங்கள் அவரை பார்க்க வந்திருக்கிறோம். அற்புதத்தை பெற வந்திருக்கிறோம், நன்மையை பெற வந்திருக்கிறோம். எல்லா கண்களை மூடி ஜெபிங்க பாப்போம். ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார், நன்மையை ஆண்டவர் உண்டு பண்ணுவார். ஆண்டவரே, நீர் நீதி செய்யாமல் இருப்பீரோ? நியாயம் செய்யாமல் இருப்பீரோ? ஜெபத்திற்கு பதில் தராமல் இருப்பீரோ? அந்நிய பாஷையில பேச தெரிஞ்சவங்க கொஞ்ச நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க பாப்போம். வாயில திறந்தமா 2 நிமிஷம். I will close it. ரஹல்பானா ஷேகேரி ஹாந்தரோ ரப்லா ஹல்பரே தி ஆந்தனமா ரஹல்பானோ. ஓ அற்புதத்தின் ஆவியானவரே, நன்மைகளின் ஆவியானவரே, மகிமையின் தேவனே, ஓ என் மகிமையின் நம்பிக்கையே, my hope of glory, my Jesus. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஒரு ஊழியக்காரனாய் ஜெபிக்கிறேன். இப்பொழுதே அற்புதங்கள் நடக்கட்டும், இப்பொழுதே கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். எல்லா பிசாசின் திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. எதிரியின் கண்ணிகள், எதிரியின் திட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்படுவதாக. ஓ, ஒரு அற்புதம் நடக்கட்டும், சாட்சி உண்டாகட்டும். எல்லாம் அற்புதத்தை தேடுறவங்க கையை உயர்த்துங்க பாப்போம். கையை உயர்த்துங்க. ஓ ஆண்டவரே, எனக்கு ஒரு நன்மை. இந்த வருஷத்தின் கடைசியில நான் வந்திருக்கிறேன் ஆண்டவரே. நானும் ஜெபிச்சு பார்க்கிறேன், இந்த கதவு திறக்கவே மாட்டுது ஆண்டவரே. ஓ, தடைப்பட்ட கதவுகள் இயேசுவின் நாமத்திலே திறக்கப்படுவதாக. அடைக்கப்பட்டிருக்கிற எல்லா எரிகோ கோட்டைகளும் இயேசுவின் நாமத்திலே உடைக்கப்படுவதாக. எல்லா எரிகோ கோட்டையின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே முறியடிக்கப்படுவதாக. அவர் வாக்குத்தத்தங்களையும் அவர் வல்லமையும் சுதந்திரிக்க முடியாதபடிக்கு எதிரி செயல்படுகிற எல்லா செயல்களும் இயேசுவின் நாமத்திலே அழிக்கப்படுவதாக. ஒரு நம்பிக்கையோட, விசுவாசத்தோட நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை இந்த காலை வேளையிலே காண்பாய். ஆண்டவரே, ஒருவேளை வேலைக்காக ஜெபிப்பாங்கன்னா, ஆண்டவரே நான் வேலையை இயேசுவின் நாமத்துல டிக்ளேர் பண்றேன் ஆண்டவரே. ஆண்டவரே, கடன் பிரச்சனையில இருப்பாங்கன்னா, ஆண்டவரே கடன் கொடுக்கிற ஒரு அனுபவம் குடும்பங்களிலே ஏற்படட்டும். ஆண்டவரே, ஒருவேளை சுகத்திற்காக ஜெபிப்பாங்கன்னா, இயேசுவின் நாமத்துல let there be healing in the name of Jesus. ஒரு சுகம் உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, எங்கெல்லாம் வியாதி இருக்குதோ இப்பொழுதே சொல்லுகிறோம், அப்பா வியாதியே உனக்கு என் மேலே எந்த அதிகாரமும் இல்லை. வியாதியே வெளியே போ. கிறிஸ்தவ வாழ்க்கையில பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, எதிர்ப்புகள் உண்டு. ஆனால் அதற்கு மேலாக ஒன்று உண்டு. அதன் மத்தியிலே மகிமையாய் உலாவிக் கொண்டிருக்கும் என் இயேசுவானவர் இருக்கிறார். உன் பிரச்சனையின் மத்தியிலே அவர் இருக்கிறார்.
உன் கரத்தை பிடித்து தூக்கும்படி அவர் இருக்கிறார். சொல்லுங்க, எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா எல்லா கைகளை உயர்த்தி எல் ஷடாய் எல்லா வாய்களும் அறிக்கை செய்து ஆராதிக்கும் பொழுது அவர் மகிமை, அவருடைய அற்புதம், அவருடைய நன்மையின் கரம். இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் சத்தத்தை உயர்த்தி எஸ் லார்ட் அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா. சொல்லுங்க, கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காப்பவரே, கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காப்பவர். கைகளை உயர்த்தி எல் ஷடாய் அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா. சொல்லுங்க, மரணத்தின் பாதைகளில் மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் எல்லாம் முடிந்தது என்று சொன்ன பொழுது எனக்காக ஒரு துவக்கத்தை தந்தீர் ஆண்டவரே. நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய், எல் ஷடாய். எல்லா வாய்களும் அறிக்கை செய்யட்டும், அவரை ஆராதிக்கட்டும். இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா. எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. அவர் உண்டு, உண்மைதான். அவரை மாத்திரம் நம்புகிற இருதயம். சொல்லுங்க, உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு, உம்மைத்தானே நம்புவேன். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலப்பா வந்திருக்கிற உங்க ஜனங்கள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்கள் கண்ணீரை காண்கிற தேவன் நீர், எங்கள் சோதனைகளை பிரச்சனைகளை காண்கிற தேவன் நீர். ஆண்டவரே, இருதயமே நெருங்கியப்பா நொறுங்கி போகிற அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது ஆண்டவரே. எங்கு திரும்பினாலும் தடைகள், எதை தொட்டாலும் தடைகள், எதை தொட்டாலும் தோல்விகள் ஆண்டவரே. ஆனா எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு நன்மை செய்ய என் தகப்பன் இயேசு இருக்கிறீர் ஆண்டவரே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னவர் இன்றைக்கும் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே சந்தோஷம் உண்டு, நிச்சயமாகவே உனக்கு ஒரு அற்புதம் உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. உனக்கான நன்மையை சமாதானத்துக்கு ஏதுவாக, நன்மைக்கு ஏதுவாக செய்யும் பராக்கிரமசாலியான என் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் ஆச்சரியமாய் பராக்கிரமம் செய்கிறவர், அவர் ஆளுகை செய்கிறவர், அவர் மகத்துவம் நிறைந்தவர். ஒரு ஊழியக்காரனாய் அப்பா இந்த சபையை நான் ஆசீர்வதிக்கிறேன், ஊழியத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, ஏசாயால உங்க வசனம் சொல்லுகிறபடி நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய்னு சொன்னீங்களே ஆண்டவரே. இடம் கொண்டு பெருகுகிற ஒரு சீசனாக இந்த சீசன் இருக்கட்டும். Lord, I pray that you will expand them to the left, to the right. Let them enlarge in every area of their lives, oh God. அப்பா, ஒரு பெருக்கத்தை நான் சொல்றேன் ஆண்டவரே, ஒரு உயர்வை நான் சொல்லுகிறேன். அப்பா, சபை மக்கள் மேல அற்புதத்தின் கரம் வரட்டும், நன்மையின் கரம் வரட்டும். இயேசுவின் நாமத்திலே சாட்சிகள் உண்டாகட்டும் சுவாமி.
உங்க நாம மகிமைக்காக பயன்படுத்துங்க சுவாமி. அப்பா, எங்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு 2-3 வாரத்துல இந்த வருஷமே முடிய போகுது. ஆனா எங்களுக்கு தெரியும் கடைசி நிமிஷத்திலும் என் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். கடைசி நிமிஷத்திலும் என் ஆண்டவர் நிச்சயமாய் நன்மையை செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி கல்லறையில வைத்து மூடின பிறகும் என் ஆண்டவர் கடைசியில் வந்து ஒரு அற்புதத்தை செய்தார். திராட்சை ரசம் இதுக்கப்புறம் கிடையாதுப்பான்னு சொல்லி தண்ணியை ஊத்தி கடைசியில இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைத்து என் ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் விசுவாசம் வீண் போகாது, உன் ஜெபம் வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். உங்க நாம மகிமைக்காக பயன்படுத்துங்க. விசேஷமாய் சாட்சிகளை உண்டு பண்ணுங்க சுவாமி. ராபாதானா ஷேகேரி ஹாத் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென்.